ஹாய் காஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விளாகு. ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளப்போட ஆனிவர்சரி வந்து பார்த்திங்கன்னா கொல்லி ஹில்ஸில் நடக்குது. ஸோ அதனால் எல்லாம் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 பேர்கிட்ட போகிறோம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 பேர்கிட்ட வராங்க. ஸோ அப்படியே திரும்பி பார்த்தோன்னா நம்மளுடைய ஸ்குவாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நின்றுட்டுருக்காங்க. சரிங்களா, கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உளுந்தூர்பேட்டை டோல்கிட்ட லஞ்சுக்காக நிப்பாட்டியிருக்கோம். ஸோ நம்ம டீம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பின்னாடி சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. பாருங்கள், அப்படியே ஹாய் ஹாய் ப்ரோ ப்ரோ அப்படியே ஹாய் ப்ரோ. அப்படியே ஹாய் சொல்லுங்கள். ப்ரோ அப்படியே எல்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் 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 ஹாய். சரியா ப்ரோ, ஓகே, சாப்பிட்டு போகும்போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பாய். 2 hours later. The next day. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ ஒரு வழியாக நம்ம ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக ரெசார்ட்டுக்கு வந்து நேற்றே வந்தாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங். ஸோ டயர்டில் ஃபுல்லாக படுத்து தூங்கியாச்சு. நைட்டு வேறு லெவல் ஃபன்னாக இருந்தது. அதோடய கிளிப்ஸ்லாம் தான் போடுறேன். ஸோ அப்படியே நான் என்னோடய ரூம் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இதுதான் நான் தங்கியிருந்த ரூம். ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருக்க ரூம். இந்த ரெசார்ட்டு ஃபுல்லாகவே நம்ம எடுத்தாச்சு. சுரேன் வந்து வண்டி ஆன்ல இருந்துச்சு. மாஸ்டர் மேல இருக்காரு, பக்கத்துல வந்தார். இரும்பு வண்டி அடுத்த வண்டி கான்வர்சேஷன் காலையில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பக்கத்துல இதுக்குள்ள வந்தார். இப்போ இருங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே ஒரு டெஸ்ட் ட்ரைவுக்காக போகிறோம். அங்கே போயிட்டு அஸ்குவர்னா பைக் அண்ட் ஏடிவி பைக் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஸோ திரும்ப ரூமுக்கு வந்துட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஹெல்மெட் கட்டிட்டு போடுற மாதிரி வீடியோ வச்சு ரீல்ஸ் போடுற அப்படி இப்படி 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 இன்னும் அதே மாதிரி ஒரு தடவை பண்ணுங்க ப்ரோ. புடிங்க சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்லேருந்து இப்போ அப்படியே நாங்கள் கிளம்ப போகிறோம் கொல்லியிலேருந்து. ஸோ போகிற வழியில் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா, பாய். சரி ப்ரோ, மேலே போகிறேன், வரீங்களா? மேலே போகிறேன், வாங்க. எடுத்தாச்சு எல்லாம் எடுத்தாச்சு.
2 hours later. ஒரு வழியாக ஈவெண்ட்லாம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லா ரெடியர்ஸும் அவங்கவுங்க ஊரை பார்த்தா மாதிரி கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட 80 பேர்கிட்ட வந்து இந்த ஈவெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிஜமாகவே வேறு லெவல் ஃபன்னாக இருந்தது. மேலே இருந்து கீழே இறங்கி வந்து ஸோ அங்கேருந்து கிளம்புறதுக்கு எங்களுக்கு 6 மணி ஆயிடுச்சு. ஸோ அவங்க கொல்லியிலேருந்து கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு 3 மணி ஆயிடுச்சு. வர வழியிலலாம் ஒரே செம்ம மழை. அதனால் வண்டி எதுவும் கரெக்டாக ஓட்ட முடியல. ஸோ அதையும் மேனேஜ் பண்ணி சென்னையிலேருந்து கொல்லியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட சேஃபாக ரிட்டன் வீடு வந்து சேர்ந்தாச்சுங்க. ஸோ ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் மாற்றிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் கொஞ்சம் நல்ல வீடியோஸாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நன்றி, தேங்க்யூ, பாய்.